ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குக்கர் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இந்த புளி சாதம் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு, 3 வரமிளகாய், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த புளி சாதத்துக்கு பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். கரிஞ்சிராமல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வாசனைக்காக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொடி சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் கரெக்டாக அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு அளந்துட்டு சேர்க்கணும். 2 கப் அளவுக்கு புளி கரைசல், 2 கப் அளவுக்கு தண்ணியை அளந்துட்டு சேர்த்துக்கலாம். மொத்தம் 4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச அந்த பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அது வரைய வெயிட் பண்ணுங்கள். கொதிக்காமையே அரிசி சேர்க்கக்கூடாது. அப்போது சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இப்போது அரிசியை 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா புளி சேர்க்கும் போது சாதம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வேகுமோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக வரும். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் அப்படியே நீங்கள் மாற்றி விட்டுருங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக புளியோதரை ரெடியாக இருக்குன்னு. உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசம் அப்படியே நம்ம எப்படி கோயிலில் வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.